ஊடகவியலாளர் சொல்கிறதுக்கு பயமாகுது. ஏன் சார்? பிஎஸ்என்எல்ல வேலை செய்கிற ஆளை கூட இப்போ ஊடகவியலாளர்னு சொல்லிடுறாங்க. எப்போ நான் ஒரு 4-5 இதில் வேலை செஞ்சுருக்கேன். சரி ரைட். இனிமேல் பயோகிராஃபிலாம் சொல்லணும் போல். ஐயா நீங்கள் வரலாற்று அறிஞர் நீங்கள் சொல்லுங்கன்றாப்புல ராஜ்மோகன். எங்கே போய் என்ன வரலாற்று அறிஞர், ஸ்கூலில் வரலாறு படித்தாலும் வரலாற்று அறிஞர் ஆகிட்டாங்க போல் இப்போலாம் இல்லை. நீங்கள் யாருங்க? நான் சிறந்த வரலாற்று அறிஞர். என்ன படிச்சிங்க? ஸ்கூலில் வரலாறுலாம் படிச்சுக்கிறேன் சார். அதனால் நான் வரலாற்று அறிஞர். சூப்பர். சமூக அறிவியல் படிச்சா சமூக ஆர்வலர். நல்லா இருக்குதே. அப்போ அறிவியல் படித்தா விஞ்ஞானி. ரைட்டு. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தியிருக்காரு. 3வது ஆண்டுல தாவைக்கா தற்புகழ்ச்சி விழா. 3ஆம் ஆண்டு தற்புகழ்ச்சி விழா. தற்புகழ்ச்சி விழாவா? ஆமாம். டான்ஸ்லாம் ஆடி பயங்கரமா கொண்டாடி இருக்காரு. அப்போ தற்புகழ்ச்சி குத்தாட்ட விழா அப்படி வச்சுக்கலாமா? எந்த ஒரு விழாலாச்சு நம்ம பாட்டு பாடி அந்த டான்ஸ் ஆடி பாட்டு கச்சேரி மாதிரி நடந்திருக்கு பயங்கரமா இந்த கூட்டமே. அதை எப்படி பாக்குறீங்க? பாட்டு கச்சேரி நடக்கும். தலைவர்கள் கீழே உட்காந்து பார்ப்பாங்க. கொள்கை விளக்க பாடல் நடக்கும். நாகூரணிப்பா பாடுவார். திமுகலாம் அதிமுகவில் அதே மாதிரி இப்போ ஜெயலலிதா இருந்துப்பாங்க. நான் பார்த்துருக்காங்க. அந்த ஒரு டிக்னிட்டி இருக்கும். ஜெயலலிதா போய் மேலே இப்படி ஆடினா எப்படி இருக்கும்? ஆனால் நம்ம விஜய் அவர்கள் ஆடி இருக்காரு. அதான் சொல்கிறேன். அவர் தான் நான் திரும்ப சொல்கிறேன். அவர் இன்னும் சினிமா விட்டு வெளியே வரவே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாரு, நானே நடிக்கிறத விட்டாலும் என்னை சொல்கிறாங்கன்னு. நீ எங்கே நடிக்கிறத விட்ட? இன்னைக்கு கூட மேடையில் ஆடுற.